ஒரு காலத்தில் இந்த பிரபஞ்சம் உருவான பிறகு அதன் செயற்திட்டங்களும் பராமரிப்பும் இறைவனின் வேலைகளாக இருந்தன. படைப்பின் கடவுளாக பிரம்மா, பாதுகாப்பின் கடவுளாக விஷ்ணு, இவர்கள் இருவரும் தங்கள் கடமைகளை மிக சிறப்பாக செய்து வந்தார்கள். ஆனால் ஒரு நாள் இவர்கள் இருவருக்கும் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. நம்மில் யார் பெரியவர், யார் மேலான சக்தி கொண்டவர்? இது போலவே சில நேரங்களில் நாம் ஒருவர் மீது ஒருவர் ஈர்ப்பு கொள்கிறோம், ஒப்பீடு செய்கிறோம். அதே மாதிரிதான் பிரம்மா மற்றும் விஷ்ணுவுக்கும் அதே சந்தேகம் வந்துவிட்டது. நாமும் யார் பெரியவர் என்று இருவரும் கேட்டுக்கொண்டார்கள். இவர்கள் இருவரும் வாதத்திலும் இறங்கினார்கள். நான் தான் பெரியவன், இல்லை நான் தான் பரபரப்பான வேலைகளை செய்கிறேன் என்று இந்த வாதம் வெறும் சொற்களில் முடிந்துவிடவில்லை. இருவரும் தங்களது மேன்மையை நிரூபிக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். அந்த நேரத்தில் திடீரென்று அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு வெள்ளை வெளிச்சத்துடன் கூடிய மர்மமான வெப்பமும் ஒளியும் கொண்ட ஒரு தூண் தோன்றியது. அந்த தூண் ஒரு முடிவற்ற அசைவற்ற ஒளிக்கதிர் போலவும் வலிமை வாய்ந்த சக்தியாகவும் இருந்தது. இவர்கள் இருவரும் அதனை பார்த்து வியந்து நின்றனர். இது என்ன? இது யார் உருவாக்கியது? இதற்குள் என்ன சக்தி இருக்கிறது என்ற கேள்விகள் விஷ்ணு பிரம்மா மனதில் எழுந்தன. அந்த தூண் எங்கே தொடங்குகிறது, எங்கே முடிகிறது என்பதை யாராலும் கண்டறிய முடியவில்லை. இதனால் இவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. நம்மை விட மேலான சக்தி ஏதேனும் இருக்கிறதோ என்று யோசித்தார்கள். இதற்கு பதில் தெரிந்து கொள்ள இருவரும் ஒரு முடிவெடுத்தார்கள். பிரம்மா படைப்பின் கடவுள் ஒரு வாத்தாக உருமாறினார். வாத்து என்பதில் வானில் பறக்கக்கூடிய ஒரு பறவை. அவர் தூணின் உச்சியை தேடி மலை மேலே 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 பறந்தார். வானத்தை கடந்தும் பறந்தார், நாகலோகத்தை கடந்து பறந்தார், மேலும் மேலே சென்றார். ஆனால் தூணின் முடிவே தெரியவில்லை. அதே சமயம் விஷ்ணு பாதுகாவலனாகிய அவர் ஒரு பன்றியாக உருமாறினார். பன்றி என்பது நிலத்தை தோண்டக்கூடிய உயிரினம். அவர் அந்த தூணின் வேரை காண்பதற்காக தரையை தோண்ட தொடங்கினார். பூமியின் அடிநதியை ஏன் பாதாளத்தையும் கடந்தார். ஆனால் தூணின் அடியும் தெரியவில்லை. இருவரும் இறுதியில் சோர்ந்து விட்டார்கள், தோல்வியடைந்து விட்டார்கள். ஆனால் தூணின் அடியும் தெரியவில்லை. இருவரும் இறுதியில் அயர்ந்து தோல்வியடைந்து மீண்டும் தூணின் அடிப்பகுதிக்கே திரும்பி வந்தார்கள். அப்பொழுது அந்த தூணிலிருந்து திடீரென்று ஒரு ஒளி வெடித்து வெளியே வந்தது. அந்த ஒளியில் யார் வந்தது தெரியுமா? சிவபெருமான் தோன்றினார். அவருடைய உருவம் திருநீறு பூசிய உடல், கழுத்தில் பாம்பு, சடைமுடியில் கங்கை, கையில் சுழி மற்றும் சம வலிமைகளோடு அமைதியோடு தோன்றினார். இவர்கள் இருவரும் அதை கண்டதும் ஆச்சரியத்தில் மூடப்பட்டார்கள். அங்கேதான் அவர்களுக்கு உண்மை புரிந்தது. இந்த பிரபஞ்சத்தின் ஆதியிலும் அந்தத்திலும் இருக்கும் ஒரே சக்தி சிவன்தான். அவரை நாம் காண முடியாது, அளக்க முடியாது. அவர் எல்லாவற்றிலும் உறைந்திருக்கும் பரம் சக்தி என்று உணர்ந்தார்கள். இந்த சம்பவத்தின் மூலமாக பிரம்மா, விஷ்ணு இருவரும் தங்களது அகம்பாவத்தை விட்டு சிவபெருமானை வணங்கி அவரை தங்களது பரம்பொருளாக ஏற்றுக்கொண்டார்கள். சிவபெருமான் தான் பரம்பெரும் சக்தி என்பதையும் ஒப்புக்கொண்டார்கள். இங்கேதான் லிங்கோத்பவம் என்னும் நிகழ்வு, அதாவது லிங்கத்தின் தோற்றம், சிவலிங்கத்தின் பின்புலம். இன்றும் நாம் கோவில்களில் பார்க்கிறோமே சிவலிங்கம், இது முடிவுமில்லாதது தொடக்கம் இல்லாததுமான ஒரு உருவமாகும். இது பரம சக்தியின் அடையாளம். அதன் வழியாகவே நாம் சிவனை தரிசிக்கின்றோம்.